வெல்கம் டு சிந்து சமையல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் பேர் வந்து அவியல். கேரளா ஸ்டைல் அவியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாழைக்காய் நீல சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, பாதி சவுச்சவு நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 2 கத்திரிக்காய் நீல சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 துண்டு முருங்கைக்காய். காய்கறி நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் ஒரு 4, பச்சரிசி ஒரு ஸ்பூன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு சில்லு, தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை. ஒரு குக்கரில் எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு சில் தேங்காய் சில்லு, 4 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் பச்சரிசி, அதெல்லாம் நல்லா கொரன்னு லேசாக தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அவியல் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். மூடியை திறந்தாச்சு. இந்த அரைக்கிறதெல்லாம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் போதும். ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப கொரன்னு வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து இதில் சேர்த்துடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் இந்த டிஷ்க்கு நல்ல சுவையை கொடுக்கும். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு 4-5, அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லும் இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரும் அதில் உள்ளே இறங்கி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். 2 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோட இந்த அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவியல் அடை தோசையோட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அடை ரெசிபி உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.